ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை பரோட்டா செய்யலாமா? அதுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சுக்கோங்க. இது சிறிதளவு எண்ணெய் ஊற்றி ஒரு வாட்டி மாவு பிசைஞ்சு இந்த மாவு பிசைஞ்சு 1 மணி நேரம் ஊற விடுங்க. இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி சுட்டிக்கோங்க. எண்ணெய் தடவி இது மாதிரி பண்ணிக்கணும். கல்லில் போட்டு எடுத்துக்கோங்க. கல் வச்சுக்கோங்க. கல் காஞ்சதும் கல்லில் போடுங்க. எண்ணெய் வாங்கி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி லேயர் கோதுமை பரோட்டா இந்த மாதிரி சுட்டுக்கோங்க. நல்லா இது பண்ணுங்க. நல்லா இந்த மாதிரி லேயராக ஊற்றி பாருங்க. கோதுமை பரோட்டா அந்த மாதிரி நல்ல லேயராக ஊற்றி பாருங்க. கோதுமை பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பன்னீர் கிரேவி தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாங்க. இந்த பன்னீர் கிரேவி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.